கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பதிவை கேட்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் உலகில் நடக்கின்ற எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளும் வேதத்தின் ஆதாரம் கொண்டு இது கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து, இன்று கடைசி காலம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். கடைசி காலம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று வேதத்தில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் யுத்தங்களும் யுத்த சத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதையெல்லாம் கடைசி காலத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை வேத வசனத்தோடு ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் இன்று பூமியில நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை நாம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, இன்னைக்கு வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடுரா அவர் அமெரிக்கா அவர்களுடைய தேசத்திலே போயிட்டு அவர்களை கைது செய்து அமெரிக்கா நியூயார்க் கொண்டு போயிருக்காங்க. இது உலகத்துல மிகப்பெரிய அதிசயம். யாருமே எதிர்பார்க்கவும் முடியாது. யாரும் இப்படி செய்ய முடியுமான்றத சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய CIA உளவுத்துறை, இஸ்ரேலுடைய மொசாட் அதை வெளிப்படையாக அவர்கள் கூறவில்லை. ஆனாலும் மொசாலுடைய ஆலோசனை கண்டிப்பாக அதில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர்கள் தான் உலகத்தில் எந்த நாடுமே யாராலுமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள். இதே போல இஸ்ரேல் மொசாடு இஸ்ரேல் மக்களை கடத்தின்னு போயிட்டாங்க. 1970 78 அந்த காலகட்டத்தில் கடத்தின்னு போயிட்டாங்க விமானத்தோட. ஆனால் உகாண்டா நாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இஸ்ரேலுக்கும் உகாண்டாக்கும் 4000 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள ஒரு தொலை தூரம். இத்தனைக்கும் நட்பு நாடு அல்ல, பகை நாடு. ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே சென்று அவர்கள் மக்கள் 200 பேரையும் காப்பாற்றி அங்கே உள்ள இராணுவங்களை அழித்து எல்லாவற்றையும் யாராலையும் செய்ய முடியாது. அதுவும் இருட்டில் போயிட்டு லைட்டு கூட போடாமல் விமானத்தை இறக்கி கொண்டு வந்தவங்க. அவ்வளோ பெரிய நுண்ணறிவு உள்ளவர்கள் மொசாட். அங்கே உள்ள இராணுவம், விமானங்கள் எல்லாத்தையும் அடித்து, இத்தனைக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் ஒரே ஒருத்தர் தான் இறக்குறாரு. இப்போ இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய சகோதரர் தான் அதில் அண்ணன் நினைக்கிறேன். அவர் தான் அதில் இறக்குறாரு. அவர் தான் அதுக்குனுடைய கமாண்டரே. அவர் ஒருவரை தவிர ஒருவரும் இறக்காமல் அங்கே உள்ள நாட்டில், அதுவும் உகாண்டா அதிபர் மிகப்பெரிய சர்வாதிகாரி இடி அமீன், எல்லாருக்கும் தெரியும். அந்த தேசத்தில் போய் அடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அதிசயம்னா இன்னைக்கு அமெரிக்கா செஞ்சது தான் வெனிசுலா நாட்டில். ஏன்னா அவர் அதிபர் நிக்கோலஸ் மடுரா அவர் ஒரு சர்வாதிகாரி தான். ஏன்னா அந்த நாட்டில் எண்ணெய் வளம் உலகத்தில் உள்ள எண்ணெய் வளங்களுக்கு நிகரான ஒரு எண்ணெய் வளம். ஏன் உலகத்திலே முதன்மையான எண்ணெய் வளம் உள்ள நாடு வெனிசுலான்னு நாம் படிச்சிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்பேற்பட்ட எண்ணெய் வளம் உள்ள நாட்டில் அந்த மக்கள் ஏழையாக தான் இருக்காங்க. ஏழையாகவும் கஷ்டத்தில் இருக்காங்க. அவர் மனம் போன போக்கில் ஆட்சி செய்கிற அவர் ஒரு பெரிய ஒரு உத்தமரோ நல்லவரெல்லாம் இல்லை. மிகப்பெரிய சர்வாதிகாரி. மக்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடியவர் தான். சர்வாதிகாரிகள் எல்லாருக்குமே உலகத்தில் இந்த கொடுமையான நிலைமை நடந்திருக்குது. ஏன்னா ஹிட்லர் பார்த்துருக்குறோம். அவரே அவர் காதலிக்கு விஷம் கொடுத்துட்டு அவரும் செத்தார் என்பதை வரலாறுல நாம் படிக்கிறோம். அதே போல தான் எத்தனையோ சர்வாதிகாரிகள். இத்தாலியுடைய சர்வாதிகாரி முசோலினி அடித்து மக்களே தலைகீழ நிர்வாணமாக தொங்க விட்டு அவரையும் அவர் மனைவியும் செருப்பால் அடித்து ரொம்பவும் அசிங்கப்படுத்தி கொலை செஞ்சாங்க. இதை பார்த்த ஹிட்லர் தான் நம்மளையும் இப்படி தான் செய்வாங்கன்னு முன்கூட்டி அவரை தற்கொலை செய்து கொள்கிறார். ஏன்னா உலகத்தின் சர்வாதிகாரிகளுடைய நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இப்படி தான் நடந்திருக்கு. சதாம் ஹுசேன்னு பார்க்குறோம். அவர் நாட்டிலேயே, அவர் நாட்டு நீதிமன்றத்திலேயே, ஏன்னா அவர் வச்சது தான் சட்டம், அவர் வச்சது தான் நீதி அன்னைக்கு ஈராக்கில். ஆனால் அவருடைய நாட்டிலேயே, அவருடைய நீதிமன்றத்திலேயே, அவருடைய நாட்டை சேர்ந்த நீதிபதிகளே அவருக்கு மரண தண்டனை கொடுத்து தூக்கில் போடுறாங்க. ஏன்னா சர்வாதிகாரிகளெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். லிபியா அதிபர் கடாபி, அவருடைய மரணமும் ரொம்பவும் அசிங்கமாக தான் இருந்தது. காரணம் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் உள்ள சர்வாதிகாரிகள் எல்லாம் இப்படி ஒரு முடிவு கடைசி காலத்தில் வர்றது உண்டு. அது நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, யுத்தங்கள் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமியில நில அதிர்ச்சிகள், பஞ்சங்கள். சோமாலியாவில் மண்ணு தின்றான். எவ்வளோக்கு ஒரு கொடுமை பாரு. இந்த உலகத்தில் எவ்வளோ வசதியான நாடுகள்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு உதவி செய்கிற யாரும் போகிறதில்ல. அதுக்கும் அமெரிக்காவோ மற்ற கிறிஸ்தவ நாடுகள் தான் உதவி செய்யுது.
ஆனா பக்கத்திலேயே இருக்கிற எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா பேச்சு மட்டும் நிறைய பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, உதவி செய்ய சொல்லி வேதத்துல திக்கற்றவர், அனாதைகள், விதவைகள், ஊனமுற்ற மக்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்து எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்றதுனால, இந்த நிலைய வந்து எடுப்பாங்க. அமெரிக்காவை நிறைய பேர் குற்றம் செய்வாங்க. இன்னைக்கு வந்து நிக்கோலஸ் மதுராவ கைது பண்ணது சரியா, தவறான்றது வேறம். சரின்றதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. தவறுன்றதுக்கு உலக மக்கள் அமெரிக்காவை பிடிக்காதவர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா, தவறா என்பது. ஆனா, இத்தகைய ஒரு வல்லரசுன்னா இதுதான் வல்லரசு. இப்ப நம்ம நாடு எடுத்துக்கோ இந்தியாவ. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிறிஸ்துவ மக்களையும், மத்த ஒடுக்கப்பட்ட மக்களும், சாதாரண மக்கள அடிக்கிறது, இதுல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, இந்தியாவுல இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு வேலை வாய்ப்பு, உணவு, இருப்பிடம், அவருடைய போக்குவரத்து வசதிகள், இதெல்லாம் கவனம் செலுத்துறது இல்ல. நெறைய பேசுறாங்க நெறைய அரசியல் தலைவருங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா, மக்கள் உள்நாட்டு மக்கள்ல வசிக்கிற இந்த தேசத்து மக்களே அவர்கள் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டு முறைய அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறை உண்டு. இப்ப அமெரிக்காவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நூத்துக்கணக்கான நாடு மக்கள் வாழ்றாங்க. ஒற்றுமையா வாழ்றாங்க. அங்க உள்ள பெண்கள வந்து எந்த நாட்டு மக்களோ, எந்த மக்களோ விரும்பினால் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம தேசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே இனத்துக்குள்ள வசதி இல்லாதவன் வசதியானவன கல்யாணம் பண்ணா ஆணவ கொலை பண்றாங்க. வேற ஜாதி, மாற்று ஜாதி பண்ணா ஆணவ கொலை பண்றாங்க. ஆனா கேட்டா இங்க நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு எல்லாம் நிறைய தலைவர்கள் பேசுறத நாம கேட்டிருக்கிறோம். ஏன் இதெல்லாம் நாம சொல்ல வரோம்னா, சும்மா இதெல்லாம் வாய் பேச்சு தான். வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை இருந்தா எதுக்கு கொலை செய்றான்? எதற்காக வந்து ஒரு பெண்ண ஒரு ஆண் திருமணம் பண்றான், விரும்புறான், காதலிக்கிறான். காதல் என்பது இயற்கை தானே. காக்கா குருவியிலிருந்து எல்லா உயிரினங்களுக்கிட்டயும் இருக்கு. அத போய் தடுக்கிறது, அவர்கள் வேணா கேட்கலாம், சொல்லலாம் இது சரியில்லைன்னு. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூப்பிட்டு வரலாம். இல்லைன்னா விட்டு விடுவேன். ஆனா கொலை செய்ய வேண்டிய அதிகாரம் யார் குடுத்தாங்க? இத யாராவது பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இங்க ஜாதிய கட்டமைப்பு அப்படி. ஆனா கேட்ட அரசியல்வாதிகள் மேடை பேச்சுல, அரசியல் மேடை பேச்சுல வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா பலமா ஒற்றுமையா இருக்குதுன்னுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் பண்ணா, பக்கத்து தெரு திருமணம் லவ் பண்ணி திருமணம் பண்ணாலே கொலை செய்வாங்க. ஜாதியா இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இதையெல்லாம் பார்க்குறாங்க இன்னைக்கு மக்கள். அதனால வந்து வேற்றுமையில் ஒற்றுமைனா அது அமெரிக்காவை தான் சொல்லணும். நூற்றுக்கணக்கான நாட்டு மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் யார் யாரனாலும் திருமணம் பண்ணவோ அதிகாரமோ அவர்களுடைய விருப்பப்படி நடக்குது. அங்கே எந்த எதிர்ப்போ இந்த மாதிரி இங்கே திருமணம் இங்கே ஒரு பணக்காரன் பொண்ணு ஒரு சாதாரண மிடில் கிளாஸோ ஏழையோ சந்தர்ப்ப சூழ்நிலை காதல் ஏதோ ஒரு நிலையில் ஏற்பட்டாக்கா உடனே போலீஸ்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து அடியாட்கள்லேருந்து போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க? ஜனநாயக நாடுன்னுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமைன்னுவோம். ஆனா இங்க நடக்கிற கூத்த பார்த்தியாக்கா, மிக மோசமா இருக்கு. அதனால இன்னைக்கு அமெரிக்காவ பல நாடுகள் குற்றம் சொல்றாங்க. இதே அரபு தேசத்துல கூட வேலை செய்றாங்க நம்ம நாட்டு மக்கள். எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில போய் வேலை செய்றாங்க. அரபு தேசத்து பொண்ணு இதுவரையும் யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா? ஒருத்தர் திருமணம் பண்ண முடியுமா? அப்படி ஒருத்தர் பண்ணாரு கேரளாவுல சேர்ந்து. அவரும் முஸ்லீம் தான். முஸ்லீம் பண்ணி அவர் வீட்ல டிரைவரா வேலை செய்யும்போது திருமணம் பண்றாரு. ஆனா குவைத்திலிருந்து வெளியுறவுத்துறை மந்திரியா வராரு இந்தியாவுக்கு. மீட்டு குடுக்க சொல்லி. இதுவரை அமெரிக்கால இருந்து யாராவது வந்திருக்காங்களா அது மாரி? எத்தனையோ பேர் இந்த தேசத்துல இருந்து போய் திருமணம் பண்றாங்க. வெவ்வேறு தேசத்துல போய் திருமணம் பண்றாங்க. இதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை என்பது சும்மா வாய் வார்த்தையில் இருப்பதல்ல ஒற்றுமை. உணவுல, உடையில, உறவுல எல்லாத்திலும் ஒற்றுமையா இருப்பது, சேர்ந்து இருப்பது, பகிர்ந்து கொள்வது தான் ஒற்றுமையை தவிர, வாய் பேச்சு பேசிட்டு விரோதத்தை உள்ள வச்சிருக்கிறது அல்ல ஒற்றுமை. மாதிரி இந்தியா இன்னைக்கு அமெரிக்காவை குறை சொல்லுவார்கள் 1000 பேர். ஏன் வந்து இன்னைக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்கா தான் இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட். தென் அமெரிக்கா தான் இந்த வெனிசுலா, சிலி, அர்ஜென்டினா இதெல்லாம் வந்து கொலம்பியா இவங்கெல்லாம் வந்து தென் அமெரிக்கா. இந்த தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா ஒரே நிலப்பரப்புல இருக்கிற 2 கண்டங்கள் இல்லையா? அமெரிக்கா கண்டம். இந்த கண்டத்துல இருக்கிறவங்க உலகத்தில் மிகப்பெரிய வலிமையான ஒரு தேசம் அமெரிக்கா. அந்த தேசத்துக்கு சைனாக்கு, ரஷ்யாவுக்கு எல்லாம் பல பேருக்கு பல பிரச்சனைகள் அரசியல் உலக அரசியல் இருக்கத்தான் செய்யும். ஆனா அவர்கள் நம்ம பகுதியில வந்து ஆளுமை செலுத்துவது, அதிகாரம் செலுத்துவது, அங்க இன்னைக்கு வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் நிறையா பல லட்சம் கோடியில முதலீடு பண்ணியிருக்கு சைனா. அங்க வந்து அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது, அங்க முதலீடு செய்வது, அதை வந்து அமெரிக்கா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மெயின் காரணம் இதுதான். ஆனா இன்னைக்கு இவங்க எண்ணெய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
பதிவுகளை நாம பார்க்குறோம், வீடியோ பதிவுகளை. என்னைக்கு வந்து அவரு மதுரா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அமெரிக்காவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம், இருக்கிற எண்ணெயை சுத்திகரிப்பு பண்ணி அதை வெளியெடுத்தாக்க ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா அது சுத்திகரிப்பு பண்ற டெக்னாலஜி, அந்த மெஷினரி அதெல்லாம் வந்து வெனிசுலா கிட்ட இல்லை. ஏன்னு சொன்னா அது ஒரு சின்ன நாடு தான். ஆனால் 3-4 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 4 கோடியில் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி மக்கள் வெளியேறிட்டாங்க. யாரு? இந்த மதுராவுடைய ஆட்சியில் இருக்கிற அந்த கொடுமையினால மக்கள் தான் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி போகுது. இன்னைக்கு உலகத்தில் அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடும் ஓடுது, அங்கே தான் வாழணும், அங்கே தான் வாழணும். அப்படி விரும்பி ஓடணும். அதுதான் நல்ல தேசம். மக்கள் சொல்லணும் நல்ல தேசமா கெட்ட தேசமான்னு. இன்னைக்கு சில அரசியல் தலைவர்கள் சில மீடியாவில் பேசுகிறாங்க அமெரிக்காவுக்கு வச்சு. சரி, அவர்கள் பேசிட்டு போட்டோம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த நாட்டு சொந்த மக்களே 1 கோடி பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டான். பஞ்சம், பசி, பட்டினி. ஆனா உலகத்திலே அதிக எண்ணெய் இருக்கிற நாடுகள்ல அதுவும் ஒரு நாடு. அதுதான் முதன்மையான நாடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனா அந்த எண்ணெய் வந்து எடுப்பதில் ரொம்ப கடினத்தன்மை இருப்பதாலும், அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருப்பதுனாலும், அமெரிக்காவே ஏற்கனவே அதெல்லாம் அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சது. வெனிசுலாவில் எண்ணெய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது அமெரிக்கா தான். அவர்கள் தான் அதை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த அதிபர் வந்து யூகோ சாவேஸ் என்றவர் இறந்துட்டார். அவர் தான் வந்து தேசிய உடைமையாக்கி, நாட்டு உடைமையாக்கி அங்க உள்ள அமெரிக்கா கம்பெனிகள் எல்லாம் வெளியேற்றுறாரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நாட்டு உரிமையா இருந்து அவருக்கு அப்புறம் இவர் வந்து திரும்ப அது தனியாருக்கு போய் சைனா கிட்ட போயிடுச்சு. இப்போ என்னைக்காக தான் அமெரிக்கா அங்கே வந்து வெனிசுலா மேலே போர் தொடுத்தது. அவர் அதிபர் மனைவியும் அவரையும் இரவோடு இரவா வந்து கடத்தின்னு போயிட்டாங்க அப்படின்றாங்க. என்னைக்கு அவரே கூப்பிட்டாரு, நீங்களே சுத்திகரிப்பு பண்ணி நீங்களே அதை சரி பண்ணி விற்பனைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் டாலர்லேயே விற்பனை பண்ணி வெனிசுலா நாட்டுக்கு பாதி உங்களுக்கு பாதின்றதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் அவர்கள் வந்து தயாராக தான் இருந்தார். அப்படி என்னைக்கு போகுதுன்னா அந்த பேச்சுவார்த்தையிலே முடிச்சிருப்பாரு. அது எல்லாம் முக்கியம். சைனா வெனிசுலாவுக்குள்ள வந்திருக்குது, ரஷ்யா வந்திருக்குது. அதுதான் அவருக்கு கோபம். நம்ம பகுதியில நம்ம இடத்துல ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டு பகுதியில பக்கத்தூர்ல இருக்கிற வந்து இங்க கூடாரம் போட்டாலோ அங்க தங்கினாலோ பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல தங்கினாலே நாமளே யோசிப்போமே, யாரா இங்க வந்து இருக்கிறானு கேள்வி கேட்கறோம் இல்லையா? அது பாதுகாப்பு நிமித்தமா தான். சைனா ஒன்றும் ஒரு சாதாரண நாடு இல்லை. கிட்டத்தட்ட அமெரிக்கா உடைய அளவுக்கு அவர்களும் எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கிறாங்க. அதனால அவர்கள் வந்து கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு மேல நடவடிக்கை தான் எடுக்க செய்வாங்க. நாம தான் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறோம். அந்த இலங்கையில பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்படுறாங்க, மீன் பிடிக்க போறவங்கள. ஆனா இந்தியா ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா, கண்டனம் தெரிவிக்குதா? ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா நடவடிக்கை எடுக்கிற அமெரிக்காவை பார்த்து குற்றம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், இல்லையா? ஆனா அது நம்ம நாட்டு மோடி ஒன்றும் எதுவும் சொல்லலை. அவர் எப்பவுமே சமாதான புறா தான் பறக்க விட்டுனுங்கிறாரு. இந்தியாவில் எப்பவுமே எல்லாரும் அதை செய்வாங்க. அதுதான் அவரும் செய்யறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கடைசி காலத்துல இது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வரும். லிபியா அதிபர் கடாபி, அவரையும் அமெரிக்கா தான் ஆட்சி கவுப் பண்ணுது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனு, இது மாதிரி வந்து பனாமா அதிபர் அவரு ஆட்சியை வந்து ஆட்சி கவுப் பண்ணாங்க. ஏன்னா பனாமா கால்வாய் உருவாக்குனது அமெரிக்கா. அங்கேயும் சைனா ஆதிக்க செலுத்த வரும்போது இத்தகைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அமெரிக்கா வந்து அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவில் யார் செஞ்சாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறது சரியா தவறான்றதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய அரசியல். அது வந்து இப்போதைக்கு பேச முடியாது, இல்லையா? ஆனா இது கடைசி காலத்துல இத்தகைய செயல்கள் எல்லாம் உருவாவதுக்கு காரணம் வேதம் என்ன சொல்லுது, அதை நாம பார்க்கணும். வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, மத்திய 24ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா 6ஆம் வசனத்துல, யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ யுத்தங்களும் யுத்த செய்திகளும் இப்பதான் கேள்விப்படுறோமானா இல்லை. அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன், மகா அலெக்சாண்டர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரகாரத்துக்கு முன்னாடியே பல போர்கள் இதெல்லாம் இந்த உலக வரலாற்றுல நடந்திருக்குது. ஆனா போர்கள் ரொம்ப கொடுமையாகவும் நிறைய போர்கள் எங்க நடக்குதுன்னா இப்போ இங்கதான் நடந்துன்னு இருக்குது. எங்க நடந்துன்னு இருக்குது? இந்த காலகட்டத்தில் தான் நடந்துன்னு இருக்குது. ஏன் இந்த காலகட்டத்தில் நடந்துன்னு இருக்குதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. அதுக்கடுத்து கம்போடியா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அசர்பைஜான், ஆர்மேனியா,
சவுதி அரேபியா, UAE, துபாய். இன்னைக்கு இது புதுசா வந்திருக்குது. ரொம்ப நாள் எப்பவுமே போர் இல்லாம இருந்து இப்ப புதுசா உருவாகி இவ்வளோ நாடுகள் போர். இன்னும் அநேக நாடுகள் குட்டி குட்டி போர் நடந்துன்னு தான் இருக்கு. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. இன்னைக்கு பங்களாதேஷ் நம்ம மேல வன்முறையை கக்குறான். இது மாதிரி எல்லா தேசங்களும் போர்களும் நிலச்சரிவுகளும் இன்னைக்கு பஞ்சம். ஈரான்ல மிகப்பெரிய பஞ்சம். மக்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. தண்ணீர் இல்லை. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், ஒரே புரட்சி, போராட்டம். இதெல்லாம் வந்து கடைசி காலம் என்பதை கிறிஸ்துவ மக்கள் வேதம் படிச்சதுனால கிறிஸ்துவ மக்கள் நம்ம சொல்றோம். கிறிஸ்துவ மக்கள் வேதம் படிச்சதுனால அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். இது சொல்லும்போது புரிந்து கொள்வார்ன்றதுக்காக கிறிஸ்துவ மக்கள் சொல்றோம். உலக மக்கள் எல்லாமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் வேத வசனம் இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தோப்பியா, சோமாலியாலலாம் மண்ணை தின்றான். இப்போ சோமாலியாவில் தனி நாடே உருவாக்கிட்டாங்க, சோமாலியா லேண்டுன்னு. இஸ்ரேல் கூட இப்போதான் அதுக்கு அங்கீகாரம் ஆதரிச்சிருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதுல வந்து கிறிஸ்துவ மக்கள் எச்சரிக்கையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்துவ மக்கள் எச்சரிக்கையா இருக்குன்னு தனியா சொல்ல, இவங்களெல்லாம் நடக்கும், நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அப்போது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஏன்னா இடரல் வரதான் செய்யும் இல்லையா? பதட்ட நிலை வரும்போது தன்னைத்தான் காத்து கொள்வதற்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்வாங்க இல்லையா? அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அக்கிரமம் எல்லாம் அதிகமாகும் போது அன்பு காட்டுறவங்க கூட அன்பு காட்ட மறுப்பான் இல்லையா? ஒதுங்கி போயிடுவான். ஒருத்தர் கீழே ஊற அவனை தூக்குறோம். இப்போ இன்னைக்கு தூக்குறதுலேயே இங்கே அநேக சிக்கல் இருக்கு நம்ம நாட்டில். தூக்குனா போலீஸ் நம்மளை தான் என்கொயரி பண்ணுது. அவர் நல்லா இருந்தா ஓகே, அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னா நம்மளை தான் என்கொயரி பண்ணுவோம். அவர் எப்படி இருந்தார், நீ தானே ஃபர்ஸ்ட் தூக்குன அப்படின்னு. அதனால இந்த மாதிரி வரும்போது யாரும் உதவி செய்யக்கூட முன் வர மாட்டாங்க. அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, முடிவு பரிந்து நீ நிலைச்சிரு அப்படிதான்றார். ஏன்னா ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்னைக்கு வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து நிறைய நாட்டில் பல ஆயிரம் மக்கள் இறந்துட்டாங்க. பூமி எதிர்ச்சி, எவ்வளோ நிலநடுக்கங்கள் உலகத்தில் இதுவரையும் எப்பவுமே ஏற்படாத அந்த அளவு, ரிக்டர் அளவுனாங்களே அந்த அளவுல 8க்கு மேலே போயிருக்கு, 7க்கு மேலே போயிருக்கு. அவ்வளவு நிலநடுக்கங்கள் இனி வருவதாகவும் ஆய்வுகள் சொல்லப்படுது இல்லையா? அதனால வந்து இதெல்லாம் வந்து வேதத்தை பார்த்து தான் நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு நாடுகள் சண்டை போடுது. அதனால ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க முடிவு பரிந்தும் உண்மையா இருங்க, இந்த போர்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் அமெரிக்கா செய்வது குற்றம், அமெரிக்கா செய்வது குற்றம்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவர்களால செய்ய முடியாத அமெரிக்கா செய்யறதுனால இவர்களுக்கு குற்றமா தருது. ஏன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதையால மக்கள் நடக்கக்கூட முடியாத அவ்வளவு போதைப் பொருள் ஏற்றுமதி ஆகுது. இதுதான் காரணமானா இது காரணம் அல்ல. இதுக்கு விட பெரிய காரணம் வந்து சைனா வந்து வெனிசுலாவில் போய் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய முதலீடை வச்சு அவங்க அதிகாரம் செலுத்துறது அமெரிக்காவுக்கு பிடிக்கும். யாருக்குமே தான் பிடிக்காது, அமெரிக்காவுக்கு மாத்திரம் இல்லை, யாருக்குமே பிடிக்காது. ஆனா அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கிறான். ஆனா உலக அதிசயம் இது, ஒரு நாட்டுக்குள்ள பூந்து ராணுவ அந்த அதிபர் மாளிகைக்குள்ள தூங்கின்னு இருக்கிற அவர் மனைவியை கடத்தின்னு போறது என்பது, தூக்கிட்டு போறது, அதுவும் இத்தனைக்கும் ஒரு ராணுவ உயிரிழப்பு கூட அமெரிக்காவுக்கு ஏற்படல. அவ்வளவு துல்லியமான CIA உளவுத்துறை என்ன, அதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு செயல். இது உலகத்துல யாராவது செய்ய முடியுமானா இனிமே கூட யோசித்து தான் பார்க்கணும் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா முடியாதவங்க தான் என்ன செய்வாங்க, அமெரிக்கா குற்றம் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கிற எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் வந்து அமெரிக்கா அடிக்கிறானே, நம்மளால அடிக்க முடியல என்ற ஆதங்கத்துல அமெரிக்காவை குற்றம் சொல்றது. இப்ப நம்ம நாட்டுல இலங்கையில நம்ம நாட்டு மீனவர்கள் ஆயிரக்கணக்கில் சாவடிச்சிருக்கிறான். என்ன கேள்வி கேட்டிருக்கு இந்தியா இது வரையும்? என்ன செஞ்சிருக்காங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல அந்த கச்சத்தீவு தான் வந்து இனி வானா இந்தியாவுக்கு கொடுத்துருங்க, ஏதாவது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. கொடுத்ததேன்றது ஒரு கட்சி, மீட்டெடுக்கலாம் நான் எலெக்ஷன் டைம்ல சொல்றதுக்கு இன்னொரு கட்சி. ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா, இந்த பங்களாதேஷ்ல கூட எவ்வளோ மக்களை கொல்றான், இந்துக்களை கொல்றான், கிறிஸ்தவர்களை கொல்றான். ஏன் இந்தியாவிலே கிறிஸ்துவ மக்கள் எவ்வளவு ஒடுக்குறான், எவ்வளவு துன்புறுத்துறான்.
இதெல்லாம் உலகம் பார்த்துட்டு தான் இருக்குது. இவர்கள் செய்ய வேண்டியது அரசுனாலே என்ன செய்யணும்? மக்களுக்கு நன்மை செய்யணும். அது எந்த மக்களா இருந்தா என்ன இருக்கு? நம்ம தேசத்துல பிறந்த மக்கள். அவர்கள் வழி வேறவா இருக்கும். அவர் கலாச்சாரம் வேறவா இருக்கும். நீ என் கலாச்சாரத்துக்கு வா, என் வழியில வா, என்ன மாரி உடை உடு, என்ன மாரி உணவு உண்ணுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுக்கு உணவு, இருப்பிடம், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள குடுக்காம, அமெரிக்கா ஓடுறான் மக்கள் இந்தியாவிலருந்து. அவன் கைய கால கட்டி எடுத்தாந்து இங்க பஞ்சாப்லயும், குஜராத்லயும் இறக்குறான். கைய கால கட்டி எடுத்தாந்து இறக்குறானே, ஒரு வார்த்தை அமெரிக்காவ பார்த்து, "இது சரியா? இது மாரி செய்யாதீங்கன்னு" சொல்லலையே. ஒரே வார்த்தை சொல்லலையே. ஏன்னா, இவர்கள் இங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தாக்கா, நம்மளால அமெரிக்கா மாரி செய்ய முடியல. அந்த கோவத்துல அமெரிக்காவ கண்டனம் பண்றது. ஆனா இந்தியா இன்னும் கண்டனம் பண்ணல. இந்தியாவுல உள்ள சில அரசியல் தலைவர்களும், சில மீடியாக்களும் கண்டனம் பண்றாங்க. அத சொல்றோம் நம்ம. பிரதமர் அந்த அளவுக்கு கோபமாவெல்லாம் எதுவும் பேசல. ஏன்னா, அதுதான் கிறிஸ்துவ மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு கடைசி காலம். இத்தகைய யுத்தங்களும், யுத்த செய்திகளும், நிலச்சரிவுகளும், வெள்ளங்களும் எல்லாம் ஏற்படும். நாம எச்சரிக்கையா இருந்து, ஆண்டவர் கடைசி வரும் நாம் அதில் உறுதியா இருந்தோம்னா, ஆண்டவருடைய நாமத்தை பின்பற்றுவோம்னா, பரலோக ராஜ்யம் செல்வோம் என்று கூறிக்கொண்டு, இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.